நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். தளபதி விஜய் அண்ணா பிறந்த நாள் அன்று நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சில நலத்திட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி டிவிக்கு கட்சியில் ஜாயின் பண்ணிவிட்டு தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி சார் அவரும் துணை செயலாளர் லட்சுமி மேம் கீழேயும் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ன எனக்கு ஒரு அனுபவம் சொன்னால், நம்ம செயலாளர் லெப்ட் பாண்டி இருக்காங்க இல்லைங்களா, அண்ணனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு காலையில் 8:30 வந்தாங்க நண்பர்களே. 8:30 வந்து சரி முடிச்சிருவாங்க, ஒரு 2 ஊருக்கு மட்டும் போய் மக்களுக்கு நலத்திட்டங்களில் பண்ணிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் கிளம்பி போனோம். 8:30 நண்பர்களே, 8:30 கோயிலில் வீரபாண்டி கோயில் அண்ணனுக்கு பிறந்தநாளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அங்கேருந்து தேனியிலேருந்து கண்டமனூர் வந்து இப்படி காலையில் 8:30 ஆரம்பித்தவர் எல்லா மக்களுக்கும் தெற்கு சைடு எல்லா மக்களுக்கும் நலத்திட்டம் பண்ணுறதுக்காக நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நண்பர்களே. ஏதாவது குறை ஏதாவது இருக்கா, இல்லை விஜயண்ணா இவ்வளோ தூரம் செயலாளர்கள்லாம் உங்களை நம்பித்தான் இருக்கும் அப்படி சொல்கிறாரு, சரி எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நானும் வாட்ச் பண்ணேன் நண்பர்களே. காலையில் 8:30 வண்டி எடுத்தவங்க பின்னாடி காரில் நாங்களும் போகிறோம். எங்களுக்கு ஒவ்வொரு நலத்திட்டம் இவங்க பண்ண அந்த சாப்பாடை வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் அந்த லெப்ட் பாண்டி இருக்கார் இல்லைங்களா, செயலாளர், தேனி மாவட்ட செயலாளர், கரெக்டாக நண்பர்களே எல்லா மக்களும் ஏழை மக்கள்களை அரவணைக்கிறது. விஜய் அண்ணா எப்படியோ அதே மாதிரி அவர் எப்படி 12 மணி நேரம் இருந்தாரோ கல்வி விருது கொடுத்தாரோ அதே மாதிரி காலையில் 8:30லேருந்து நைட்டு 8:30 கிட்டத்தட்ட 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போயிருப்பார்னு நினைக்கிறேன். அப்படியே ஸ்ட்ராங்காக நண்பர்களே, ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அலைச்சல், எல்லா மக்களுக்கும் அரவணைச்சு எல்லாருக்கும் நலத்திட்டங்களை பண்ணி, அதாவது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஊழல் சம்பாரிச்சுட்டு ஒவ்வொரு அமைச்சர்களும் விசுவாசமாக இருக்காங்களான்னு தெரியலை. ஆனால் இப்படி செயலாளர் இருக்கிற வரைக்கும் விஜய் அண்ணா கண்டிப்பாக தோற்று போகவே மாட்டார். 200 கோடி 300 கோடி இல்லை 1000 கோடின்னா கூட விட்டுட்டு வரலாம் இவங்களை நம்பி அப்படின்ட்டு. ஸோ இந்த பிறந்தநாள் அன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நண்பர்களே, அவ்வளோ எப்படி சொல்லணும்னு தெரியல, 1% கூட குறையே கிடையாது. மக்களுக்கு நலத்திட்டம் பண்ணுறது, சும்மா கடமைக்கு ஏதோ ஒரு செல்ஃபி நான் தான் ஃபோட்டோ எடுத்தேன், ஆனால் அவங்க அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலை, மக்களுக்கு உதவி செய்கிறதுல மட்டும்தான் குறிக்கோளாக இருந்தாங்க. அது பெருமையாக இருக்கணும். அதே மாதிரி துணை செயலாளர் அவங்களாம் கிறங்கி போயிட்டாங்க. சும்மா ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு ஒரு வீடியோ காலில் பேசுகிறாங்க இல்லைங்களா, ஒரு நடிகருடைய பொண்ணு, அந்த மாதிரி இல்லாமல் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுட்டு வர்றவங்க தான் உண்மையான சிங்கப்பன். டிவிகே கட்சியில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு நல்லது செய்ய மட்டும் வர்றோம். டிவிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் உண்மையாக மக்களுக்கு நல்லது பண்ணுவாருன்றதை நம்புகிறோம். அதுதான் உண்மையும் கூட. தேங்க்யூ நண்பர்களே.